இது இந்த வேப்ப மரமுங்க. நம்ம எல்லா பக்கம் பார்க்குறதுங்க. இந்த வேப்ப இலை வந்து ரொம்ப நமக்கு வேப்ப இலை காய வச்சுங்க பாசிப்பருப்போடு சேர்த்திங்க மிக்சியில் அரைச்சி பரு உள்ளவங்கெல்லாம் போட்டு குளிச்சா கழுவினாங்க பரு போயிருன்னு சொல்லுவாங்க. வேப்ப மரம் ரொம்ப மூலியான பொருள் தானுங்க. இதில் வந்து வேப்ப மரத்தில் கதவு நிலவெல்லாம் செய்வாங்க அந்த காலத்துலேங்க. மாரியம்மனுக்கு வந்ததுங்க வேப்பிலைங்க. அப்புறம் இந்த வேப்பங்கொழுந்து, ஆவாரம்பூ கொழுந்துங்க, தயிர் அரைச்சி அம்மா ஓட்டவங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றுல கொடுப்பாங்க அந்த காலத்துலேங்க. அப்புறம் வேப்பம்பூ ரசம் தெலுங்கு வருட பிறப்ப போல் வேப்பம்பூ ரசம் வைப்பாங்க. இப்போ பூ சீசன் இல்லைங்க, பங்குனி மாதம்தான் பூ வருங்க. இப்போவெல்லாம் இலை கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குங்க. நல்லா வெய்ய காலம் வந்து நல்லா குழு குழுன்னு பூவோடு வந்துடுங்க. இப்போ எல்லா செடி பச்சையாக இருக்கிறப்ப இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே காஞ்சிருக்குங்க. வேப்ப இலை வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் காப்பு கட்டுறதுக்கு தைப்பொங்கலுக்குங்க வேப்ப இலை சிறுபூவில் ஆவாரம்பூ குச்சி பூவோட ஒடிச்சு கட்டுறது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பழம் வந்து சாப்பிட்லாங்க. அதில் அந்த விதையில் இருக்கிற பருப்பை எடுத்து எண்ணெய் ஆட்டினா வேப்ப எண்ணெயாங்க. வேப்பெண்ணெய் வந்து நம்ம விவசாயத்துக்கெல்லாம் கிருமி நாசினியாக பூச்சிக்கொல்லியாக கலக்கறக்கு இந்த வேப்பங்கொட்டை எண்ணெய் மிஷினில் கொடுத்து அரைச்சி வேப்பெண்ணெய் செய்யறதுங்க. அந்த எண்ணெயை வந்து நம்ம வீட்டில் தீபத்துக்கு போடுறப்ப கொசு அரட்டியாக பயன்படுத்துகிறாங்க. இந்த மூட்டு வலி கால் வலிக்கெல்லாம் கொஞ்சம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு மருத்துவம் குணம் வாய்ந்ததானுங்க இந்த வேப்ப மரம்ங்க. அந்த வேப்பம்பழம் சீசன் அப்போ நிறையா பொறிக்கிங்க. நம்ம அந்த பழத்தை எல்லாம் ஊற வச்சுருவாங்க, தண்ணியில் ஊற வச்சுங்க, ஒரு வாரம் ஊற வச்சுங்க, அதை காலில் மிதிச்சுங்க, அப்படியே மறுபடியும் மூடி வச்சுருவாங்கங்க. அப்புறம் வந்துங்க அதை தண்ணியில் நிறையா தடவை ஒரு அலாசிட்டுங்க. அந்த காலத்தில் கூடை வந்து பூலாம் கூடைன்னு சொல்லி அது ஒரு கொடியில் வர கூடைங்க. அந்த கூடையில் போட்டு அலாசிங்க. அந்த விதையெல்லாம் தனியாக எடுத்துங்க விலைக்கு விற்பாங்க. ஒரு படி எவ்வளவோ என்ன அந்தந்த வருஷத்துக்கு என்ன விலையோ அது கிராமத்தில் விற்பாங்க. இந்த பழம் எல்லாம் கீழே விழுந்துருங்க. அதை பொறுக்கி வச்சு அது ஒரு வருமானமாக தோட்டங்காடு இல்லைன்னாலும் கூட வேப்ப மரம் உள்ள வைக்கும் போய் அந்த பழத்தை சேகரித்து அதை வந்து விற்றாங்கன்னா அவங்க வாங்கிட்டு போய் அவங்க ஒரு லாபம் வச்சு விற்றுங்க. கடைசியில் மில்லுக்கு போயிங்க அதை அரைச்சி எண்ணெயாக நம்மளுக்கு வேப்பெண்ணெயாக கிடைக்குதுங்க.